ஓகே. அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மசாலா பாக்கெட்லாம் சும்மா மசாலா வச்சு சமைச்சிட முடியுமா? சமைக்கிறதுக்கு இண்டக்ஷன் இருக்குது, அது போக மசாலா எல்லாம் இருக்குது, அது போக சிக்கன் இருக்குது, முட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது. கடையில் வாங்கி தான் சமைக்கணும். அதெல்லாம் சமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐட்டம் வேணும்ல. அதான் இந்த பேன். மிகோ அமேசானில் வாங்கினதான், இதுவும் ரிவார்ட் பாயிண்ட்ஸில் வாங்கினதான். மிகோங்கிற பிராண்டில் ரெண்டு தவா ஐட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதாக ஓப்பன் பண்ணுவேன் இன்றைக்கி. ஓப்பன் பண்ணுவோம். ஆல்ரெடி இதை கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் இதை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது கட் பண்ணுவோம். இங்கேயும் கட் பண்ணியாச்சு, இங்கே கட் பண்ணுவோம். நாம் ஒரு அவசியம் இல்லை, ஆல்ரெடி அங்கேயே பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் இங்கே ஓப்பன் பண்ணுவோம். குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக வரலாம், ஏன்னா ஃபோனில் தான் எடுக்கிறோம். அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோன், நம்ம ஐஃபோனில் இல்லை. ஆமாம். ஓகே. இது ஆக்சுவலாக எதுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன்னா, நான் வந்து அமேசானுக்கு வந்து ரிட்டர்ன் சப்போஸ் போடணுன்னா வீடியோ வந்து இது பண்ணணும். ஐயோ, வீடியோ ப்ரூஃப் இருக்கணும். அப்போ தான் வாமானுங்க நான் எதுவும் பண்ணலை, உடைக்கலை அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஆக்சுவலாக ஹெவியான நல்ல ஹெவியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. க்ளோசர், மூடி அப்படி அது பேர். இல்லை கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஏன்னா மைக்குக்காக. இது என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஒட்டு உடைக்கலாம், நல்லாயிருக்கும். அதுபோக மிகோவோட வாரண்டி கார்டு. இது வந்து கிரானைட்டுன்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் குக்கர். இண்டக்ஷனில் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வைக்க முடியுமா தெரில, பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்துக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய ஐட்டம் பண்ணலாம். பிரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஐட்டம் பண்ணலாம். மறுபடியும் ஒட்ட வச்சுருவோம். அது இண்டக்ஷனில் ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுக்கணும். ஓகேவா? நல்லா இது வந்து ஃப்ரையிங் பேன்னு சொல்லுவாங்க. இதை இண்டக்ஷனுக்கு ஒர்க் ஆகணும். ஃப்ரைங் பேன் நல்லா இருக்கு, அதுக்கேற்ற கவரு. அப்புறம் பார்த்தா கடாய், வானொலி, அதாவது வானொலி மேலே இருக்கிறதுல கீழே இருக்கிறது வானொலி. இது வந்து அலுமினியம், இது வந்து இண்டக்ஷன் கம்ஃபர்டபுள் போட்டிருக்கு. ஓகே, முதல்ல இது வந்து இண்டக்ஷனில் வச்சு இப்போ ரெண்டே ஒர்க் ஆகுதான், இல்லைன்னா உடனே ரிட்டர்னாக போட்டுருவோம். அதுக்கு தான் நம்ம வாங்குறதே. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மினிட்ஸ் பாஸில் இருக்கும், ட்ரை பண்ணல. இப்போ நம்ம வந்து எதுவும் சூடு பண்ண போகிறதில்ல, சும்மா இதை வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, நம்ம வச்சுக்கலாம். ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் ரிட்டர்ன் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் ஆம்லேட்டு இதை போடலாம். நான் வந்து ஒரு தோசைக்கல் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் தோசைக்கல் இப்போ தேவைப்படுற மாதிரி தெரியல. இதுலேயே தோசைக்கு பதிலாக முட்டை, ஆம்லேட், அபாயில் இதெல்லாம் போட்டுக்கலாம். முட்டையை போட்டு ஆம்லேட், அபாயில் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அப்படியே சொல்லணும். அது வந்து கனெக்ஷன் வேறு இடத்துல இருக்கு, தெரியல. ஒர்க் ஆகுது கைஸ். ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக இதில் வார்ம் ஆப்ஷன் வச்சுட்டு வார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வீடியோ எங்கேயோ வச்சு பார்த்தோம். வார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா? லைட்டாக எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக தண்ணி ஊற்றி, எப்போவுமே எந்த புது பொருள் வாங்கினாலும் லைட்டாக இல்லாமல் ஹெவியாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விடுங்க, ஓகேவா? அப்போ தான் அதில் இருக்க எல்லா அழுக்கும், பாக்டீரியாஸ், க்ரைட்டீரியாஸ் எல்லாமே போயிடும். ஆமாம், இந்த கேனில் தான் நான் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்குவேன். என்னாலே நம்ப முடியல இது ஒர்க் ஆகுதுன்னு. ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தேன். ஸ்மெல்லு வேறு வருது, ஃபேன் ஹீட் ஆகுறது. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டா சரியாக போயிடும். ஹீட் ஆகுதுன்னு தெரியல. ஹீட் ஆகுது. ஆக்சுவலாக பேன் ஹீட் ஆகுது. என்னையும் சேர்த்து கவர் பண்ணிக்கிறேன் வீடியோவில். இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளணும்னு நினைக்கிறேன், தள்ளிக்கிறேன்.
அது என் பேக்கு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சூடாகுது, பட்டு சில்வர் வச்சா எந்த அளவுக்கு சூடாகுமோ அந்த அளவுக்கு உடனே ஆகலை. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து பால் வைக்கிற குண்டாவும் ஒரு இன்னொரு ஃப்ரை பேனும் இருக்குது. அதுவும் ரிவார்ட் பாயிண்ட்ஸில் வாங்கின ஃப்ரை பேன் தான், ஆனால் அது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரு, உள்ளே வந்து அலுமினியம் கோட்டிங் இருக்குது. ஆனால் அது வச்ச உடனே தண்ணி வந்து சூடாயிரும். இது கொஞ்சம் டைம் எடுக்குது ஆக்சுவலி. நல்லா இருக்கு. இது கொஞ்சம் 2 நிமிஷம் வேக விட்டுட்டு சுடு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இதே தண்ணி தூக்கி அந்த பேனில் ஊற்றி அதையும் கொஞ்சம் இது பண்ணி விட்ருவோம். அப்போ தான் அடுத்த வாட்டி யூஸ் பண்ணுற சௌரியமாக இருக்கும். இதில் வந்து எனக்கு வாட்டமாக இல்லை, போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு வாட்டமாக இல்லை. ரொம்ப சின்னதாக தான், ரொம்ப சின்ன ஐட்டங்கள் தான் வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒன்று 900 rupees. இது 2 சேர்ந்து எனக்கு 900 தான். பார்த்தீங்களா இந்த பேன் இது ஒர்க் ஆகுது. அடுத்து இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஏதோ கோட்டிங் எல்லாம் போட்டு கொலை விட்டுருக்குங்க. நம்மகிட்ட வந்து மரக்கரண்டி தான். இந்த மரக்கரண்டியே என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவனுக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட கையில் தான் வாங்கிட்டு வந்தேன், பிடிங்கிட்டுலாம் வரல. ஆனால் அடிக்கடி ஆல்ரெடி விரிசல் விட்டுருக்கு. பட் பரவாயில்ல, நமக்கு தான் மீசோ இருக்கே, கையிலேருந்து காசு போகணுன்னா மீசோ தான். அப்புறம் ரொம்ப டைம் எடுக்குது. ஏன் இப்படி வச்சு பார்க்குறேன்னா கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் ஜில்னஸ்ஸாக இருக்குது, சூடாகணுமே அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஸ்பீடெல்லாம் ஆகிற மாதிரி தெரியல. பட் வந்து ஏகதண்டமும் ஆகணும். ஏகதண்டனா பரப்பி விடுற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி பரப்பி விடுற மாதிரி ஆனால் தான் நமக்கு வந்து ஒரு பொருளை பொறுமையாக செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அப்புறம் இதையும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா இருக்குங்கிற வியூ நான் அப்புறம் போடுறேன், ஓகேவா? எனக்கு டைம் ஆகுது. ஆக்சுவலாக இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு, இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருக்காங்க மேனுஃபேக்சர் பண்ணப்போ. உடனே வந்துட்டு தொடுற மாதிரி இல்லை. உடனே அதில் சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டனா அப்படியே சூடாகும். அதாவது சூடு இருந்துன்னு நம்ம தொட்டோன்னா நமக்கு சூடாகும். கரெக்டாக இங்கே வந்து கொஞ்சம் கேப்பு ப்ளஸ் நல்லா பிளாஸ்டிக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. உடைக்கிற அளவுக்குலாம் நான் ஸ்ட்ராங் இல்லை, உடையாத அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக இதில் தண்ணி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆனால் தான் தண்ணி சூடாகுது. என்னோடய இன்னொரு பேன் சில்வர் பேனில் காமிச்சாங்க பார்த்தீங்களா, இந்த பேனில் வந்துட்டு தண்ணி வச்சேன் வெறும் 20 to 30 செகண்ட்ஸ்லேயே தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும். அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி இது புது பேனுங்கிறதுனால கூட அந்த மாதிரி இருக்கலாம். இது ரெண்டுக்கும் ஒரு கம்பேரிஷன் வீடியோ அப்புறம் போடுறேன். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. பட் சைஸ் ரொம்ப பத்தலை, சின்னதாக இருக்கா, கிளறும் போது பறந்துடுது மேலே. என் மேலேயே தான் சில நேரத்தில். இது வந்துட்டு அப்படி இல்லை. ஏன்னா நான் கிளறியாக பார்க்கல, கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, தண்ணியை சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனில் வந்துட்டு அது வந்து ஃபுல்லாகவே சூடாகும். ஃபுல் பாத்திரம் கீழே சூடாகும். இது வந்து இது என்டையர் பாத்திரத்தையும் கீழேருந்து மட்டும்தான், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும்தான் சூடு பண்ணும். சூடு பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓவராலாக அந்த ஹீட்டை இது பண்ணுது. அது என்ன பண்ணுது, ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குது. பார்த்தா அது கோடே தெரியுது. தொட்டா கெட்டோம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஸோ வேக வச்ச தண்ணியை, கொதிக்க வச்ச தண்ணியை இதுக்குள்ளே மறுபடியும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், புது பாத்திரம்ல பாக்டீரியா போகணும். இல்லைனா 99.9% ஜெம்னு மட்டும்தான் போகும். அது என் வயிற்றுக்குள்ளே. பேலன்ஸ் இருக்க 1% ஜெம்மு அந்த சுடு தண்ணியில் போகும். பார்ப்போம் இது எவ்வளோ நேரம் எடுக்குது. இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். ஏன் தெரியுமா, ஆல்ரெடி சூடு அந்த தண்ணி தான் ஊற்றிருக்கும். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எனக்கு இந்த செட்டில் பிடிச்சதே இந்த கிளாஸ் தான். கொஞ்சம் ஹெவியாகவும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதோட ரவுண்டு பார்த்தீங்களா, நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு பிடிச்சி அமுக்கி வச்சு அப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரே இதுதான். இப்போ நான் அப்படி வைக்கிறத இல்லை, வந்து இப்படி ஃபுல்லாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஃபுல்லாக செட் ஆகிக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி ஃபுல்லாக. அது இல்லாமல் இந்த கிளாஸ் நான் தொடணுங்கிற அவசியம் இல்லை, சூடு பண்ணணும் அவசியம் இல்லை தொட்டா. ஸோ அதில் இங்கே வந்து எப்பவும் போல் ஏர் ஃப்ளோக்கு ஒரு ஓட்டை கொடுத்துன்னுக்குறாங்க.
தண்ணி நல்லா சூடாகுது. பட் கொஞ்சம் டைம் எடுக்குது, ஏன்னு தெரில, புது பாத்திரங்கிறனால தான் போல். ஓகே, ரெண்டுமே வந்துட்டு இண்டக்ஷன் கம்பேட்டபிள் தான். அதனால் இனிமேல் சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது. அதுக்கு போக நமக்கு ஒரு கரண்டி போதும். முட்டை பார்க்கலாம், அது இன்னொரு கரண்டி எடுத்துக்கலாம், அட்டையை போட்டுக்கலாம். டங் ஸ்லிப் ஆகுது. நம்ம நண்பன் இருக்கார்ல, அவர் வீட்டில் இந்த அட்டையை போட்டுருவோம். ஓகேவா? டாடா பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காம கூட போகும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. டாடா பாய் பாய். வேறு வீடியோவில் பார்க்கலாம். அந்த கம்பேரிசன் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.